அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 11/5/2026 சித்திரை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:54 சூரிய லக்னம் மேஷம். ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காண்பதற்கு மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று வாழ்க்கையின் உண்மைகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு நேரம். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவமாக கூட இருக்கலாம். பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படுகிறது. உங்களுடைய செயல்திறனுக்கு பணியில் திருப்தி காணக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க இயலும். இன்று அதிக பணிகள் காணக்கூடியதாகவும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் பயனுள்ள நோக்கங்களுக்கு செலவு செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு அமைதியான அணுகுமுறையுடன் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. இன்று மூலம் நீங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதன் மூலம் சூழ்நிலைகள் இன்றைய சவால்களை சந்திக்க உங்களுக்கு நீண்ட ஒரு அமைதியாக நம்பிக்கையுடன் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பணிகளை மேம்படுத்த நீங்கள் கடினமாக முயற்சி எடுக்க வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். சக பணியாளர்களிடமிருந்து தொல்லைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பீங்க. இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் பராமரிக்கப்படும். உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் ஆரோக்கியம் அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. பிறருடன் பழகும் பொழுது கவனமாக பழக வேண்டும். சிறிதளவு பரிச்சயமானவர்களிடம் உங்களுடைய தவறை நீங்கள் புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. தேவையற்ற விளைவுகளை தவிர்க்க நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கவனம் தேவை. பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. நல்ல பலன்கள் காண நீங்கள் உங்களுக்கு முறையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டு மனம் திறந்து பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கலாம். தேவையற்ற செலவுகள் காணப்படுகிறது. இதனை அதிக பணம் சம்பாதிப்பது கூட உங்களுக்கு குறைவாக இருக்கும். உடற்பயிற்சி மூலம் திடமாக இருக்கலாம். பிரார்த்தனை மற்றும் மன அமைதி உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படலாம். இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் நீங்கள் இன்றைய நாளை சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதிக பணிகள் காணப்படலாம். எனவே உங்களுடைய பணியில் தாமதங்கள் காணப்படும். கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். இருவருமே எதிரெதிர் கருத்து கொண்டிருப்பீங்க. இதனால் தவறான புரிந்துணர்வு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அதிக பணம் சேமிக்க குறைவான வாய்ப்பு காணப்படுகிறது. எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது. உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய இலக்குகளை அடைய புத்திசாலித்தனமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது உங்களின் வளர்ச்சிக்கு உதவும். பணிகளை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தியான ஒரு நிலை இருக்குது. உங்களின் தரமான வகையில் பணிகளை நீங்கள் முடித்து தரக்கூடியதாகவும் உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்ல பெயர் பெறக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. கையில் உபரி பணம் காணப்பட்டு மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. ஆன்மீக காரியங்களுக்காக பணம் செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது.
உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய பலன்கள் கலந்து காணக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய செயல்களை நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நல்ல ஒரு புரிந்துணர்வு இந்த பிரச்சனையை தீர்க்க உதவும். பணப்புழக்கம் இன்று குறைந்து காணக்கூடியதாகும். அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்களுடைய தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று உற்சாகமான ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க. குறைந்த எதிர்பார்ப்புடன் கடினமாக நீங்கள் உழைப்பீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் அமைதியாக இருக்க முடியும். பணியில் மந்தத்தன்மை காணப்படலாம். உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது பொறுமையை இழப்பீங்க. கவனமுடன் இருந்தால் சிறப்பாக செயலாற்ற இயலும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் அதிருப்தி காணப்படும். இருவருமே கலந்தோசிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வீட்டின் புறமைப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. பதட்டமான உணர்வு காணப்படலாம். பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இந்த உணர்வுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும். நல்ல பலன்கள் காண நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது. வயிறு உப்பசம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்களின் நண்பர்களுடைய ஆதரவு, இதன் மூலம் நன்மையும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன் சிறந்த வளர்ச்சி காணக்கூடியதாகும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் இன்று மகிழ்ச்சியாக தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் முன் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளதாக நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்குது. புதிய மனிதர்களுடைய சந்திப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிறந்த தேக ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. இன்று உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, நல்ல பலன்கள் காண்பதற்கு சாதகமான நாள் அல்ல. நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கடுமையான சூழ்நிலைகள் புத்திசாலித்தனம் கையாள வேண்டும். சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தி உங்களுடைய செயல்களில் அமைதி காண வேண்டும். பணிகளில் தவறுகள் நேரிடலாம். அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றலாம். உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்று ஏற்படும் சிறந்த விளைவுகளை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும். பண இழப்புகள் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று சிறந்த நிதி நிலைமையை கையாள கவனமாக இருக்க வேண்டும். பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்கள் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்று வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க. புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை பெறுவீங்க. பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு செயல்திறனை நீங்கள் அளிப்பீங்க. இந்த காலகட்டம் சிறந்த தகவல் தொடர்மாற்ற முறையில் உங்களுடைய நன்மைகள் தீமைகள் என உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. உங்களிடம் காணப்படும்
ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்க்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.